لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبد ربك حتى يأتيك اليقين. وقال أيضا إنما يتقبل الله من المتقين. وقال أيضا إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بخواتيمها أو كما قال صلى الله عليه وسلم. அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபௌ தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையை அடுத்து நடக்குமாறு எவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசை செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1444 ஆண்டின் ரமதான் மாதத்தின் 5வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமதான் மாதம் வளமை போன்று நம்மை அடைந்தது. அதிலே நம்மிடம் அல்லாஹ் எதிர்பார்த்த இபாதத்துகள், பண்பாடுகள், நம்மிடம் அல்லாஹ் எதிர்பார்த்த நற்குணங்கள், அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்த்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மக்ஃபிரத், நரக விடுதலை, இவைகளை அடைகின்ற அமைப்பிலே நம்முடைய ரமலானை கழித்தோமா என்ற ஒரு சிந்தனையை நாம் இப்பொழுது மனதிலே கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். அவர் பல பெறுமதியான அன்பளிப்புகளை, பல பரிசுப் பொருட்களை, பல்வேறுபட்ட நமக்கு தேவையான இன்பமான இனிமையான பொருட்களை எல்லாம் கொண்டு வருகிறார். புத்திசாலிகள், நன்றி உள்ளவர்கள் யார்? அவர் கொண்டு வந்த பாக்கியங்கள் போன்று, நன்கொடைகள் போன்று, அன்பளிப்புகள் போன்று அவரை கவனிப்பார்கள். முடியாவிட்டால் தம்மால் இயன்ற அளவாவது அவரை உபசரிப்பார்கள். ரமதானும் வந்தது. பல பாக்கியங்களை, பல சிறப்பம்சங்களை, பல நன்கொடைகளை கொண்டு வந்தது. சிலர் அந்த ரமலானை எப்படி தெரியுமா அனுப்ப தயாராக இருக்கிறோம்? அந்த விருந்தாளிக்கு பச்சை தண்ணீரும் கொடுக்காமல், அப்படிப்பட்ட ஒரு விருந்தாளிக்கு ஒரு சொட்டு தண்ணீரும் கொடுக்காமல் அவர் கொண்டு வந்த பார்சலை எடுத்துவிட்டு வாசலில் இருந்து அனுப்புவது போன்று அனுப்பிய சிலரும் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர் கொண்டு வந்திருக்கிறார், அதைவிட தரம் குறைவாக கவனித்தவர்கள். இன்னும் ஒரு சார் இருக்கிறார்கள், அவர் கொண்டு வந்த அளவு அவரை கவனித்தவர்கள். இன்னும் ஒரு சார் இருக்கிறார்கள், அந்த விருந்தாளி சென்ற பிறகும் அவருடைய பாக்கியங்களை, நன்கொடைகளை, அன்பளிப்புகளை நினைத்து இப்படியெல்லாம் தந்தவர், இப்படியெல்லாம் கொண்டு வந்தவர் போய்விட்டாரே என்று கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ரமதான் கழிகின்ற பொழுது உண்மையான ஈமான்தாரிகளுக்கு ஒரு கவலை வரும்.
உள்ளத்திலே குடும்பத்திலே ஒருவரை இழந்தது போன்ற ஒரு எண்ணம் வரும். சிலருக்கு சந்தோஷம் வரும். மாஷா அல்லாஹ், இதுக்கு பிறகு பசியோடு இருக்க தேவையில்ல, பலமே மாதிரி சாப்பிடலாம், இதுக்கு பின்னாலே நீ பள்ளிக்கு போக தேவையில்ல, நோம்புலதான் தொலாட்டி குறை, மற்ற நாளைக்கு தொலாம இருக்கலாம், நோம்புல கொஞ்சம் வியாபாரங்களை கொடுக்கல் வாங்கல சுத்தமான முறையில் அமைத்துக் கொண்டு இதுக்கு பின்னால் பழையபடி வட்டி, ஏமாற்றம், வஞ்சகம், கலப்படம், பொய், புரட்டு எல்லாமே பெருநாள் பிறை கண்டதோடு ஹலாலாகிறது என்று சிந்திக்கின்ற ஈமானுடைய வாடையும் இல்லாத உள்ளம் காய்ந்த ட்ரையான உள்ளம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் சாதாரணமாக தன்னை நினைத்துக் கொள்ளக்கூடாது. இவர்களுடைய இறுதி மௌத்தை பயப்பட வேண்டும். ஈமானுடன் மௌத்து வராது. ரமலான் வந்தும் ரமலானை மதிக்காதவன் தெளிவான நயவஞ்சகனாகத்தான் இருப்பான். நபியருடைய காலத்தில் நயவஞ்சகர்களே முன்சப்பில் இபாதத் செய்தார்கள். ஏன் தெரியுமா? பயம். குர்ஆன் ஆயத் இறங்கி விடுமோ, நம்மை அல்லாஹ் காட்டிக் கொடுத்து விடுவானோ, நம்மை பற்றி ஏதாவது ஆயத்துகள் இறங்கி அது மக்களுக்கு மத்தியிலே அது பிரபலியமாகி விடுமோ என்ற பயத்தினாவது முனாஃபிக்குகள் முன்சப்பில் இருப்பார்கள். முன்சப்பில் தான், நரகத்தில் அடித்தட்டில். எனவே இன்று பிறை கண்டுபட்டால் இது இறுதி நோன்பு. 1444 ஆண்டின் இறுதி நோன்பல்ல, எங்களுடைய ஹயாத்திலேயே இறுதி நோன்பாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பாக்கியம்! ஒரு பரந்துக்கு 70 பரந்துகளை போனஸாக தந்த நண்பர். சொர்க்கத்துக்கு விசேஷமாக அல்லாஹ் கட்டளையிட்டார், உன்னை நல்ல முறையில் டெக்கரேட் பண்ணிக்கொள், அலங்கரித்துக் கொள். என்னுடைய அடியார்கள் பசியோடு, தாகத்தோடு, சிரமத்தோடு, விருப்பமான உணவிருந்து உண்ணாமல், மனோ இச்சையிருந்தும் அதை கட்டுப்படுத்தி ஹலாலான முறையில் கூட பாவிக்காமல், ஹலாலான மனைவி கணவன் அருகாமையில் இருந்தும் தன்னுடைய குறிப்பிட்ட நேரத்துக்கு தன்னுடைய அந்த ஆகமாக்கப்பட்ட ஆசையை கூட அடக்கி களைப்படைந்து முகம்பாடி மெலிந்து இபாதத் செய்து நின்று வணங்கி இரவெல்லாம் குர்ஆன் ஓதி தான தர்மங்கள் செய்து உனக்குள் தான் வந்து ஓய்வெடுப்பார்கள். நீ ரெஸ்ட் எடுக்கப்பட வேண்டிய ஒரு இடம். எனவே உன்னை அலங்கரித்துக் கொள். மலக்குமார்கள் முழு பேருக்கும் இவர் நோன்பை ஆரம்பித்தது முதல் இவருக்கு நோன்பு திறக்கும் வரை இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், துஆ கேளுங்கள் என்று முழு மலக்குமாருக்கும் அல்லாஹ் ஆர்டர் போட்ட நாளிலே இறுதி தினத்தில் இருக்கிறோம் என்று பிறை கண்டான். அன்பானவர்களே, அதே போன்று கண்ணியமானவர்களே, ரமதானுடைய முதலாவது நாள் ஒரு அருட்பார்வை பார்த்தான் அல்லாஹ். இறுதி நாளும் ஒரு அருட்பார்வை பார்க்க இருக்கிறான். அந்த பார்வை பஜாரிலும் வீணான இடங்களிலும் படக்கூடாது. இந்த பிறை கண்டாலும் பெருநாள் இரவுடைய அமல்கள் இருக்கின்றன. ஹதீஸுடைய தரங்களிலே சற்று பலகீனங்கள் இருந்தாலும் அன்பானவர்களே, பெருநாள் 2 பெருநாட்களுடைய இரவுகளையும் யார் அமளிபாதத் மூலம் அயாத்தாக்குவார்களோ அவருடைய உள்ளம் மறுமை நாளிலே உள்ளங்கள் எல்லாம் சாகுகின்ற, மரணிக்கின்ற உள்ளங்கள் எல்லாம் அப்படியே ஷக்காகி இருக்கின்ற அந்த நாளிலே இவருடைய உள்ளம் சாகாமல் இருக்கும், உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். எனவே பெருநாளுடைய இரவும் இபாதத்தை கொண்டு அயாத்தாக்கப்பட வேண்டிய இரவை தவிர தொழுகைகளை கலாவாக்கி பாலாக்கி பேச்சக் பண்ணுகின்ற இரவல்ல. அதற்குத்தான் நமக்கு தெரியும், ரமதான் ஆரம்பித்த நாள் முதல் இத்தனாம் தேதி நோன்பை ஆரம்பித்திருக்கிறோம். 29 நோன்பிலே வந்தால் இத்தனையாம் தேதி பெருநாள், 30 நோன்புகள் வந்தால் இத்தனாம் தேதி பெருநாள் தெரியும். சரி, கடைசி காலத்திலே வாங்குகிறோமா? பெருநாள் இரவை முழுமையாக வெளித்துவிட்டு பெருநாள் தினத்தை சுபகு சொல்லாமல் கொண்டாடுவோம் என்றால் அது கறந்த பாலிலே நெஞ்சை போடுவதற்கு சமம். பெருநாள் அன்று தஹஜ்ஜுத் தொழாமல் தூங்குவோம் என்றால் கியாமுல் லைலிலே அழுதவர்கள், கியாமுல் லைல் தொழுதவர்கள், கண்ணியமானவர்களே, இபாதத்திலே கழித்த நாம் பெருநாள் அன்று நமக்கு தஹஜ்ஜுத் மிஸ் ஆகும் என்றால் அந்த நாளை வைத்தே முடிவெடுக்கலாம். என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா, என்னுடைய இஸ்திகாமத் பிழையா சரியா? எனவே பயன்படுத்திக் கொள்வோம். சொல்லிக் கொண்டு வந்த விடயம், இந்த ரமலான் நமக்கு தந்த பாக்கியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட கிஃப்ட்களை, அப்படிப்பட்ட அந்தஸ்துகளை அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்த ரமலானை வழி அனுப்புகின்ற தினத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்று ஒரு நாளைக்குள் தயாராகி அந்த விருந்தாளியை கவனிக்க முடியாது.
29 நாட்களாக நமது வீட்டில் தங்கிய விருந்தாளிக்கு என்ன கொடுத்தோம் என்று யோசியுங்கள். அதை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதற்கு என்ன கொடுத்தோம்? எத்தனை குர்ஆன்களை கொடுத்தோம்? இன்று வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதி இருந்தால் 29 ஜுஸ் ஓதி இருக்க வேண்டும். எத்தனையாவது பக்கத்திலே நம்முடைய மார்க் இருக்கிறது? எத்தனையாவது ஜுசுவிலே நம்முடைய அடையாளம் இருக்கிறது? ஒரு குர்ஆனை ஓதி முடிக்காத ரமலான் ஒரு ரமலானா? ஒரு குர்ஆன் ஓத எனக்கு ஈமான் இல்லை என்றால் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். ஒரு குர்ஆன் முடிக்காமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் வெட்கப்பட வேண்டும். நம்மை பற்றி கேவலமாக பார்க்க வேண்டும். வாசிக்காத புக் இல்லை, செய்யாத டிகிரி இல்லை, வாங்காத பட்டம் இல்லை. எல்லா புக் வேண்டுமா? நியூஸ் பேப்பருக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் குர்ஆனை கொடுப்பதில்லை, மன்னிக்க வேண்டும். சிலருக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்காமல் வாஷ்ரூம் கூட போக மாட்டார்கள். செய்தியை தெரிந்துவிட்டுதான் வாஷ்ரூம். சாப்பிட மாட்டார்கள். சுபோதலாவிட்டால் நியூஸ் வாசிக்க வேண்டும். குர்ஆனுக்கு கொடுங்கள். நியூஸ் பேப்பருக்கும், பேஸ்புக்குக்கும், யூடியூபுக்கும், இன்ஸ்டாகிராமுக்கும், டிக்டாக்குக்கும், வாட்ஸ்அப்புக்கும் கொடுக்கின்ற நேரங்களை, டைம்களை நாம் குர்ஆனுக்கு கொடுத்திருந்தால் இந்த சபையில் +90 ஹாஃபிஸ்மார்கள். ஒன்றும் தேவையில்லை. 6-7 மணித்தியால தூக்கத்தை விட்டு 8 மணித்தியாலம் என்று விடுவோமே. வெளித்தேவை, அவசியமான தேவைகளுக்கெல்லாம் ஒரு 8 மணித்தியாலங்கள் விடும். 16 மணித்தியாலங்களிலே ஒரு 10 மணித்தியாலங்களை அப்படியே தொழில் வியாபாரம் என்று விடுவோம். அதிலும் சோசியல் மீடியாவோடு தான் வியாபாரம். பொஸ்டும் அப்படித்தான், கோலியனும் அப்படித்தான். 6 மணித்தியாலம் அதையும் விடுவோம். ஒரு 3 மணித்தியாலம் மினிமம் சோசியல் மீடியாவுக்கு நான் கொடுக்கவில்லை என்று சிலர் குர்ஆன் சத்தியம் பண்ணினால் நம்ப முடியாது. 3 மணித்தியாலம் 90 மினிட்ஸ், 1.5 மணித்தியாலம், 180 நிமிடம், 3 மணித்தியாலம். 180 நிமிடத்தில் ஒரு உதாரணம். 180 நிமிடத்தில் கண்ணியமானவர்களே 18 நிமிடத்துக்கு ஒரு ஆயத்தை பாடமாக்கினால் ஒரு நாளைக்கு 10 ஆயத். ஒரு எக்ஸாம்பிள், 18 நிமிடத்திடம் ஒரு ஆயத்துக்கு தேவைப்படாது. 18 நிமிடங்களுக்கு ஒரு ஆயத்து பாடமாக்கினால் ஒரு நாளைக்கு 10 ஆயத். மினிமம் ஒரு நாளைக்கு 10 ஆயத் பாடமாக்கினால் மாதத்துக்கு 300 ஆயத். மாதத்துக்கு 300 ஆயத். 10 மாதத்துக்கு 3000 ஆயத். 20 months 6000 ஆயத். எல்லோரும் ஹாபிஸ்களா இல்லையா? வேஸ்டாக்கி விட்டோம், அழித்து விட்டோம். நம்முடைய தலை நாம் மண்ணை அள்ளி போட்டு விட்டோம். சஹாபாக்களிலே சில சிறுவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக அம்ர் இப்னு சலிமா. அவர் 6-7 வயதில் அவருடைய மஹல்லாவிலே இமாமத் செய்யலாம் என்று நபி அவர்கள் சர்டிஃபை பண்ணிய இமாம். 7 years மேக்சிமம் இமாமத் செய்கின்ற குவாலிபிகேஷன் இருக்கிறது. அவர் யார் தெரியுமா? இஸ்லாத்துக்கு வர முன்னரே குர்ஆனுடைய பல சூறாக்களை பாடமாக்கியவர். அவர் நன் முஸ்லிம். ஒரு சின்ன பிள்ளைக்கு இஸ்லாத்துக்கு வர முன்னரே குர்ஆன் பாட முடியுமாக இருந்தால், பாடமாக்க முடியுமா இருந்தால், இந்த 60 வயது 70 வயது ஒரு வருடத்துக்கு ஒரு ஜுசு என்றாலே 60 ஜுசு, 2 குர்ஆன் 30 ஜுசு தான் இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு ஒரு ஜுசு பாடமாக்கி இருந்தால் 30 வயது, அதிலே 10 வயதை விடுவோம், 40 வயது +40 எல்லோரும் ஹாபிஸ்மார்கள். வீணாக்கி விட்டோம். எல்லோரும் ஹாபில்கள் பட்டியல் எழுப்பலாம். குர்ஆன் சாதாரணமானதல்ல. நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்பாமல் அது ஓய்வு பெறாது. வீணாக்கி விட்டோம். ஒரு வருடத்துக்கு ஒரு ஜுசு, 20 பக்கம் தான் ஒரு ஜுசு. தபாரக்கல்லதி அம்ம கதிசம்மி அல்லா போன்ற ஜுசுக்களில் தான் ஒரு 4 பக்கம் 6 பக்கம் கூடுகிறது. 20 பேஜ் தான் ஒரு ஜுசு. 27 ஜுசுக்களில் 20 பேஜ். கனிமொழி ஒரு வருடத்துக்கு ஒரு ஜுசு பாடமாக்கலாமா?
30 வருடத்தில் ஹாபிஸே, ஒரு வருடத்துக்கு 2 ஜுஸ் பாடமாக்கினால் 15 வருடத்தில் ஹாபிஸே, ஒரு வருடத்துக்கு 4 ஜுஸ் பாடமாக்கினால் 6-7 வருடத்தில் ஹாபிஸே. அழித்து விட்டோம் காலங்களை. ஹாபில்களாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை சுமந்தவர்களாக எல்லோருமே எழுப்பப்பட வேண்டியவர்கள் சோசியல் மீடியாவில் நாசமாகிக் கொண்டிருக்கிறோம். தூக்கமும் லேப்டாப்போடு, தூக்கமும் யூடியூபோடு, பாடி ஆஃப்லைன், டிவைஸ் ஆன்லைன். சக்கராத்தும் அப்படித்தான் வரும், எழுதி வையுங்கள். டிக்டாக்ல லைவ் போட்டுக் கொண்டுதான் எத்தனை பேர் சக்கராத் வரப்போகிறது. இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். அப்படித்தான் இந்த ரமதானையும் வீணாக்கி விட்டோம். 29 நாளும் 23 ரக்காத் மீனி தராவை பூர்த்தியாக தொழுதோமா? சிந்திப்போம். அந்த விருந்தாளியை கவனிக்கின்ற விருந்தோம்பல்கள், விருந்தாளி போனதுக்கு பிறகு யா அல்லாஹ், இவருக்காக செய்து வைத்த டெசர்ட்டுகள் எல்லாம், பலகாரங்கள் எல்லாம், ஸ்வீட்டுகள் எல்லாம் பிரிட்ஜில் இருக்கிறது. ஒரு 5-6 ஸ்வீட் செய்து வைத்தேனே, கொடுக்க கிடைக்கவில்லையே, கை செய்தப்பட்ட வேலை இல்லை, செய்ய வேண்டும் அவளை. குரான் முடிக்க கிடைக்கவில்லையே, கியாமுலை சொல்ல கிடைக்கவில்லையே. சிலருக்காக கடைசி பத்து வந்தால் தரா கியாமுலை ஆரம்பித்தவுடன் தராவினை விட்டு விட்டு இருப்பது. தராவி போகலையா? கியாமுலை சொல்வதுதானே. கியாமுல்லை வேறு, தராவிக்கு வேறு. பைபாஸ் பண்ண வேண்டாம், பைபாஸ் ஆபரேஷன் பண்ண வேண்டாம். சிந்திப்போம். இந்த ரமதான் எத்தனை குரான், எத்தனை ஜகாத், எத்தனை ரூபாய் சதகா, எத்தனை கண்ணியமானவர்களே கஷ்டப்படக்கூடிய கஷ்டத்தை போக்கினோம், எத்தனை பேருடைய பசியை போக்கினோம், எத்தனை கண்ணீர் வடித்தோம். ரமலான் வந்தும் ஒரு ட்ரப், ஒரு துளி கண்ணீராவது வடியாவிட்டால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஸபஅல்லாஹு அலா குலூபிஹிம் ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம் ஃபகஸத் குலூபுஹும் என்று பல ஆயத்துகள். உள்ளம் சீரழிக்கப்பட்டவர்கள், உள்ளம் சீரழிக்கப்பட்டவர்கள், லொக் போடப்பட்டவர்கள். இந்த கண்ணீர் அன்லொக் பண்ணும். ரமலானிலும் கண்ணீர் வடிக்க கிடைக்கவில்லையா, அழ கிடைக்கவில்லையா? அல்லாஹ்வை நினைத்து இந்த ரமலானை நாம் நல்ல முறையில் கவனித்தவர்கள் அல்ல. அழுகை வராவிட்டாலும் அழுவது போன்று எக்ஸிங் காட்டுங்கள். மக்களிடம் காட்டுகிறோமே, மக்களிடம் காட்டுகிறோம், பெற்றோருடன் காட்டுகிறோம், மனைவி கணவரிடம், கணவர் மனைவியிடம், அதே போல சகோதர நண்பர்களிடம், கஷ்டமானவர் பணக்காரரிடம் என்ற அழுதி புரட்டி உருட்டி விஷயங்களை சாதிக்கிறோம். ஏன் அல்லாஹ்விடம் அழ முடியாது? மக்களிடம் போய் அழுகின்ற 1000 ட்ரப்ஸ்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழுகின்ற ஒரு ட்ரப் நிறுத்தால் அந்த 1000 ட்ரப் யூஸ்லெஸ். இந்த ஒரு ட்ரப் இருக்கிறது யூஸ்ஃபுல். எந்த அளவு யூஸ்ஃபுல் என்றால் நரக நெருப்பையே அணைக்கும். அல்லாஹ்வுக்காக எத்தனை சொல்லி கண்ணீர்கள். என்ன ரமலான், என்ன ரமலான் இது அன்பானவர்களே. அதே போன்று ரையான் என்று ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ஏர்போர்ட்டிலே, பங்கன்களிலே, வெட்டிங் ஹால்களிலே ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிற சில டேபிள்கள் யாரும் உட்கார முடியாது. அது விஐபிக்குரியது, விவிஐபிக்குரியது. காதாலும் எழுப்பி அனுப்புவார்கள். அது மாப்பிள்ளைகளுடைய ரிலேட்டிவா இருக்கலாம், அது ரிசர்வ். அது போன்று ரையான் என்ற என்ட்ரன்ஸ் நோன்பாளிகளுக்கு மாத்திரம். ரமதானுடைய நோன்பு, சுன்னத்தான நோன்புகள் எல்லாவற்றிலும் பக்குவமாக இருந்தவர்கள். அந்த என்ட்ரன்ஸால் வேறு யாருக்கும் பெர்மிஷன் கிடைக்காது. இங்கு சில இடங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் போய் கூறுவது போன்று, இங்கு ஒளிந்தொழிஞ்சு போய் கூறுவது போன்று, இங்கு மெயின் என்ட்ரன்ஸ் இல்லாமல் பின்பக்கமாக வந்து கூறுவது போன்று ரையான் சொர்க்கத்துக்கு பின்பக்க வாசல் ஒன்று கிடையாது. போய் கூறவும் முடியாது. அங்கு கேமரா ஒன்றும் இல்லைதானே. மலக்குமாருடைய வாட்சிங் அதை விட பவர்ஃபுல். ரையான் என்ற வாசலால் என்ட்ரன்ஸ் ஆகுவதற்கு ரிஜெக்ட் பண்ணப்படும் பொழுதே விளங்கிக் கொள்ளலாம், சமூகத்திலே இவர் நோன்பிலே தில்லு முள்ளு காட்டியவர். மாஷா அல்லாஹ் சஹரும் செய்வார், இஃப்தாரும் செய்வார், இடைப்பட்ட காலங்களிலே லஞ்சும் எடுப்பார், டீ பிரேக்கும் எடுப்பார். அல்லது பிற மதத்தவருடைய கடைக்கு போய் அவருக்கும் தெரியும் நோன்பன்று ஏதாவது குருட்டுத்தனமான பத்துவாவை கொடுத்து தெங்குவேலாவை இவரா என்று அவருக்கு பத்துவாவை கொடுத்து சாப்பிட்டு விட்டு வாயை துடைத்து விட்டு வருவார். சில தவறுகளை வெளியிலே செய்தவர் எங்காவது ஒரு இடத்துக்கு போய் டொய்லெட்டுக்கு போய் செய்து விட்டு வருவார், உறிஞ்சி விட்டு வருவார், புகைத்து விட்டு வருவார். நோன்பிலும்
இப்படியானவர்கள் தான் ரையானால் என்றாக முடியாது, நோன்பை அகௌரவப்படுத்தியவர்கள். அது மட்டுமா கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற பேர்ட் ஸ்மெல், சுருநாற்றம் எங்களுக்கு விருப்பத்தோடு நுகர மாட்டோம். நாம் 3 நாட்களுக்கு குளிக்காவிட்டால், பொடி வாஷ் எடுக்காவிட்டால், 3 நாள் தேவையில்லை, ஒரு நாள் பூர்த்தியாக பொடி வாஷ் எடுக்காவிட்டால் நம்மை பார்த்து நமக்கு அருவருப்பு வரும். தண்ணீர் போட்டலை வெட்டி இருந்தாலும் பெர்ஃபியூம் போட்டலில் அரைவாசி அடித்து விட்டு தான் வெளியே போவோம். எனக்கும் நாடக்கூடாது, பிறருக்கு நாடக்கூடாது. அன்பானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற துரு நாற்றம், அதை கூட அல்லாஹ் எப்படி வெல்கம் பண்ணுகிறான், எப்படி அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். கஸ்தூரியை விட வாசம். அந்த விருந்தாளியை இன்று அனுப்ப இருக்கிறோம். அன்பானவர்களே, பாக்கியங்களை ரமதானிலே ஒவ்வொரு வாரமும் கேட்டோம், அடைந்தோமா? ரஹ்மத், சொர்க்கத்துடைய டிக்கெட், அந்த டிக்கெட்டை போனஸாக தர வந்த அந்த விருந்தாளியை இன்று அனுப்புகிறோம். டிக்கெட்டை அவரிடமிருந்து முறைப்படி வாங்கினோமா? அவரிடமிருந்து டிக்கெட் சும்மா கிடைக்காது. சில டிக்கெட்டுகளை பிளக்கிலே, இல்லீகலாக பிளக்கிலே 1000 ரூபாவுடைய பைனல் மேட்சுடைய டிக்கெட்டை 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். ஏன் வாங்கினோமே? பெட்ரோல் லீட்டர் 5000 ரூபாய்க்கு, 3000க்கு வாங்கினோம் தானே. அந்த இல்லீகல் விளையாட்டு ரமலானிடமிருந்து ரஹ்மத் டிக்கெட்டை வாங்க முடியாது. மேலதிகமாக அமல் செய்ய வேண்டும். அது ஒரு நாளில் ஒன் ஷட்டில் முடிக்கின்ற விடயம். 300-400 ரூபாயுடைய பெட்ரோலை 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து பில் பண்ணினோம். கனிமண்ணு அது இல்லீகல். அது ஒரு ஒன் ஷாட்டுடைய. அதே போன்று ஒன் ஷாட்டில் 1 நிமிடத்தில் எந்த டிக்கெட்டை வாங்க முடியாது. அது நீண்ட ருக்கு, அது நீண்ட சுஜூத், அது தக்குவா, அது இரையச்சம், அது சதக்கா, அது தான தர்மம். இதை கொண்டுதான் வாங்க முடியும். சும்மா ஒரு 1 செகண்டிலே அதை வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? ரஹ்மத் சொர்க்கத்துடைய டிக்கெட், லானத் நரகத்துடைய டிக்கெட். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லானத் செய்தது எந்த இடத்தில் தெரியுமா? மிம்பரில் நபியவர்கள் ஏறும் பொழுது. சிலருக்கு லானத் கிடைத்திருக்கிறது, சிலருக்கு ரஹ்மத் கிடைத்திருக்கிறது. யார் ரமலானை ரெஸ்பெக்ட் பண்ணினோமோ, முறையாக கவனித்தோமோ, யூஸ் பண்ணி கொண்டோமோ அவர்களுக்கு ரஹ்மத். யார் அதை அகௌரவப்படுத்தினோமோ, அதை நாங்கள் இக்னோர் பண்ணினோமோ, அவாய்ட் பண்ணினோமோ, அல்லது அதை நாங்கள் கணக்கெடுக்காமல் வளமை கொண்டிருந்தோமோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய 3 பத்வாக்களில் ஒன்று, யா அல்லாஹ், ரமலானை அடைந்தும் மன்னிக்கப்படாதவன், ரமலானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு ரஹ்மத்துக்கு உட்படாதவன் சாதாரணமான பத்துவா அல்ல. அவன் பல வார்த்தைகள், அழிந்து நாசமாகட்டும், நரகத்தை சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்படட்டும், அப்படியே அல்லாஹ் அவனை அழித்து நாசமாக்கட்டும். பாவம் செய்யாத மலக்குமார் தலைவருடைய பத்துவா, பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபிமார்களின் தலைவர், மனித இனத்தில் சிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன். எவ்வளவு பவர்ஃபுல்லான சிக்னேச்சர் கண்டும் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பிரசிடென்டுடைய லேக்கம் வைக்கின்ற சிக்னேச்சருக்கும் பிரசிடென்ட் வைக்கின்ற சிக்னேச்சருக்கும் டிஃபரெண்ட் இருக்கிறதா இல்லையா? பிரசிடென்டுடைய லேக்கமுடைய ஒரு சிக்னேச்சர் கிடைப்பதே பெரும் பாக்கியமாக பார்ப்போம். என்னுடைய விஷயம் சக்சஸ். பிரசிடென்டே கால் பண்ணி இவருக்கு ஜப் கொடுங்கள் என்று ஒரு கால் பண்ணுவதை பெரிய விடயமாக பார்ப்போம். பிரசிடென்டே கால் பண்ணி இவருக்கு இப்படி ஒரு வருவார், ஐடென்டிஃபை சொல்லி இவருக்கு இந்த ஜப்பை கொடுங்கள் என்று பிரசிடென்ட் சொல்வதை கேள்விப்பட்டால் தனியே சிரித்துக் கொண்டிருப்போம். யார் இவன்? மனிதன். தற்காலிகமாக மக்களுடைய பிச்சையிலே பதவி வகிக்கின்றவன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதவி டெம்பரரியா? நபியுடைய நபித்துவம் டெம்பரரியா? 3 இயர்ஸா 6 இயர்ஸா? பெர்மனன்டான கௌரவம். மலக்குமார்கள் லைலத்துல் கத்ரிலே இறங்குகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் விட்டிருக்கலாம். தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹ், ஸ்பெஷலி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் இறங்குகிறார் என்று சொன்னாலே பாக்கியம். ஸ்பெஷலி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் லைலத்துல் கத்ரில் இறங்குகிறார் என்று அல்லாஹ்வே அனலைஸ் பண்ணி காட்டிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய பத்துவா ரமலானை இர்ரெஸ்பெக்ட் பண்ணியவர்களுக்கு. யாருக்கு ரஹ்மத், யாருக்கு லானத், நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளிலே செய்ய முடியாது. டைம் பாஸ், காலம் கடந்த ஞானம்.
ஷர்ருர் ரஇ அத்தபரி என்பவர்கள் அரபியில் ஒரு பழமொழி. காலம் கடந்த ஞானத்துக்கு தான் அரபி. ஷர்ருர் ரஇ திடீரென்று லேட் ஆகி வரக்கூடிய ஐடியா யூஸ்லெஸ். அன்பானவர்களே, எப்படி அனுப்புகிறோம் இந்த விருந்தாளியை? சில அனுப்புவோம் அப்படி சோப்பாவில் இருந்து கொண்டே அவசியமல்ல, வாங்கலே மாஸ்டர் நோட்டி வாங்கலே. சிலர்கள் வாசல் வரைக்கும், இன்னும் சிலர் வெஹிக்கல் வரைக்கும், இன்னும் சிலர் எப்படி அனுப்புவோம்? ரெஸ்பெக்டான விருந்தாளிகளை நம்முடைய வெஹிக்கலிலே கொண்டு போய் டிராப் பண்ணுவோம். நம்முடைய வெஹிக்கலிலே டிராப் பண்ணுவது மாத்திரமல்ல, எங்காவது சூப்பர் மார்க்கெட்ல நிப்பாட்டி அவருக்கு ஃப்ரூட்ஸ், அவருக்கு கேக், அவருக்கு நல்ல கிஃப்ட்களை வாங்கி என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொண்டு வந்தது போன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போங்கள், வீட்டிலும் இருந்து கொடுத்து இன்னும் பார்சல்களை கொடுத்து அனுப்புவோம், இன்னும் கிஃப்ட்களை கொடுத்து அனுப்புவோம். வாகனம் இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டுக்குரிய பணத்தை கொடுத்து அனுப்புவோம். அதை கேப் சர்வீஸை புக் பண்ணி அவரது கேப்பை வர வைத்து ஆன்லைனிலே பே பண்ணி அவரை ஃப்ரீயாக அனுப்புவோம். இப்படி ஒவ்வொருவரும் நம்முடைய விருந்தாளிகளை அனுப்புகின்ற பல மெத்தட். அதில் இந்த ரமலானை எப்படி அனுப்புகிறோம் எப்படி அனுப்புகிறோம்? சோப்பாவில் இருந்து கொண்டா பிஎம்ஆல் போயிட்டு வாங்கலே, சிலருக்கு பிஎம்ஆல் இல்லாமல் இல்லை, போனை கண்டி கொண்டு கால் பேசிக்கொண்டு அப்படியா போறீங்களா, போகலே வாங்கலே, இப்படி அனுப்புகின்றவர்களும் இருக்கார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள் தெரியுமா? கேவலமான கூட்டம். வீட்டுக்கு விருந்தாளி வந்ததாக கேள்விப்பட்டால் விருந்தாளி போகும் வரை வீட்டுக்கு வருவதில்லை. சரி, பார்த்து இருக்கிறத வச்சு அனுப்புங்களே, இருக்கிறத வச்சு அனுப்புங்களே, ஒன்றும் இல்லப்பா, பிஸ்கட்டும் பிளேண்டையும் தான் கொடுக்கணும், சரி சரி இருக்கிறத கொடுத்து அனுப்புங்களே அப்படி சொல்லி விருந்தாளியை கவனிப்பதற்கு வீட்டுக்கு வராமல் செலவு வந்துவிடும். அந்த நேரத்தை வேற எங்கேயாவது கிடைக்கலாம் என்று வீட்டுக்கு வந்து விருந்தாளியுடைய முகத்தை பார்க்காத துப்பாக்கியசாலிகளும் இருக்கிறார்கள். ரமதான் வந்து நோன்பு பிடிக்காதவர்கள், ரமதான் வந்து தொழாதவர்கள், ரமதான் வந்து குரானை எட்டியும் பார்க்காதவர்கள், ரமதான் வந்து ஒரு ரூபாய் செலவழிக்காதவர்களும் இப்படிப்பட்டவர்கள். ரமதானை பேஸ் டு பேஸ் மீட் பண்ண கூட வெறுப்பானவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய முகம் பார்க்கலாம்? இது ஒரு ரிவ்யூ. இவ்வளவு நேரம் பேசியது எக்ஸாம் முடிந்து ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ரிவிஷன் எடுக்கும். ரிவிஷன் செய்த பேப்பர்ல என்ன ஃபால்ட், என்ன கரெக்ட், எது பிழை, சரி ரிவிஷன் செய்து 1444ஆம் ஆண்டில் ரமதானுடைய ரிவிஷன். ஒவ்வொருடைய பேப்பரும் உங்களுக்கு தெரியும், எந்த கேள்விக்கு என்ன பதில் உங்களுக்கு தெரியும், நீங்க எழுதிய பதில். பேப்பர் தராவிட்டாலும் தெரியும், இதோ நான் சில விடயங்களை தந்துவிட்டேன். அடுத்த ரமலானை பார்த்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதில் சொல்லும் பொழுது கொஞ்சம் புத்தி தொடப்படுது. அடுத்த ரமலான் அல்ல, இன்று அசர் தொழுகை நீங்கள் தொழுவீர்களா அல்லது இங்கிருந்து நீங்கள் நடந்து போவீர்களா? இன்று நீங்கள் இஃப்தார் செய்வீர்களா அல்லது உங்களுடைய வீட்டில் குளிப்பாட்டி கபன் செய்து வைக்கப்படுவீர்களா? அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். எப்படி அப்ப 27ஆம் இரவுல இருந்து அடுத்த 27 வரைக்கும் அப்படியே பாவங்களை அடுக்கடுக்காக செய்து தௌபாவுக்கு ரெடியாகலாம். என்ன தௌபா இது? இது மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக செய்யப்படுகின்ற தௌபா. பிழை என்று சொல்லவில்லை, அசலாக தௌபா அது இல்லை. தனித்தனியே நினைத்து அழுது புரட்டுவதுதான் தௌபா. அதுக்கு சும்மா 5-10 மினிட்ஸ் கொடுத்தாலும் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே ஒருவருடைய பாவத்தை லிஸ்ட் போட முடியுமா? அதுவல்ல தௌபா. அது செய்வது தவறென்று சொல்லவும் இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் தௌபா, ஒவ்வொரு நாளும் தௌபா. தௌபா இல்லாமல் ஒரு மூமினுக்கு தூக்கம் போகாது. தௌபா செய்யாமல் குரட்டை வராது. தௌபா செய்யாமல் சாப்பாடு இறங்காது. தௌபா செய்யாமல் எந்த என்ஜாய் பண்ண மாட்டோம், ஹாப்பி இருக்காது. ஏன்? இன்றிரவு தூங்குகிறேன், எழுப்பப்படுவேனா தூக்கிக் கொண்டு வரப்படுவேனா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அடுத்தது கண்ணியமானவர்கள், ரமதானிலே அமல் செய்கின்றவர்கள் செய்யாதவர்கள் சில தவறுகளை விடுகிறோம். அதில் முதலாக நான் சொல்கிறேன், யாரும் தவறாக இருக்கக்கூடாது. காபத்துல்லா இருக்கிறது மக்கா முக்கர்ரமாவில், மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிது நபவி இருக்கிறது இரண்டாவது, அடுத்த ஹரம். முறை வண்ணத்திலே செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கின்ற அந்த ஹரம் மஸ்ஜித் அக்ஸா.
அமைக்கப்பட்டதிலே 3வது மஸ்ஜித் நபவி. 3 ஹரம் ஷரீஃபுகளும் 2 நாட்டில் இருக்குது. சவுதியிலே மக்காவிலே மஸ்ஜித் ஹராம், மதீனா முனவராவிலே மஸ்ஜித் நபவி, பலஸ்தீனிலே பைத்துல் மக்திஸ் என்ற அந்த ஊரிலே மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலோ கொழும்பிலோ காபத்துல்லா எங்கும் கிடையாது, மஸ்ஜித் நபவியும் கிடையாது, மஸ்ஜித் அக்ஸாவும் கிடையாது. சிலருக்கு பிடித்திருக்கின்ற ஒரு நவீன நோய். ஸ்ரீலங்காவில் எந்த மஸ்ஜிதில் தொழுதாலும் அது மஸ்ஜித் ஹராமில் தொழுவது போன்றோ, மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவி தொழுவது போன்றோ, மஸ்ஜித் அக்ஸாவில் தொழுவது போன்றோ நன்மை கிடைப்பதாக ஹதீசுகளிலே இல்லை, கிடைக்கவும் மாட்டாது எழுதாங்க. சிலருக்கு ஒரு நோய் இருக்கிறது தெரியுமா? அவர்கள் இபாதத் செய்ய தன்னுடைய மஹல்லாவிலே செய்ய மாட்டார்கள். அவர்கள் அப்படி அந்த பெரிய ஏசி போட்ட பள்ளியை தான் தேடி போவார்கள். என் மஹல்லாவில் அவர்களுக்கு வேறு தருதா உஷ்ணமா எந்த அளவு ஒருபடி முன்னேறி விட்டார்கள் என்றால், அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகி தந்த மஹல்லாவில் தொழுவதில்லை. அதை பெரிய பெரிய காரிமார்கள் சொல்லிவிட்டால் தான் அவருக்கு ஜெமிக்கும். மஸ்ஜிதுடைய தன்னுடைய மஹல்லாவுடைய இமாமுடைய கிராத் எல்லாம் அவருக்கு படாது. அவரை சூரபாத்தியா ஓத வைத்தால் 7070 பிழை வரும். பெரிய காரிமார்கள், மக்காவுடைய இமாம் போன்று ஓதக்கூடியவர், மதீனாவுடைய இமாம் போன்று ஓதக்கூடியவர், மஸ்ஜித் அக்ஸாவுடைய இமாம் போன்று ஓதக்கூடியவர், போவது தவறல்ல, ராகமாக ஓதக்கூடியவர்கள் மாஷா அல்லாஹ் போகத்தான் வேண்டும். இடைக்கிடையே எப்படி லஞ்சம் டின்னரும் பேசிக், இடைக்கிடையே டீயோடு 2 வடை சாப்பிடுவது போன்று, பிளேன் டீயோடு 2 கேக் துண்டு சாப்பிடுவது போன்று இடைக்கிடையே போக வேண்டும். அந்த மஸ்ஜிதுகளுக்கு கியாமுல்லையில் 9 கியாமுல்லையிலும் 10 கியாமுல்லையிலும் ஒவ்வொரு ஏசி பள்ளியையும் பெரிய பெரிய ஹைபை லெவலிலே கட்டப்பட்டிருக்கின்ற மஸ்ஜிதுகளை தேடி போய் உங்களுடைய மஹல்லாவுடைய குறைவதை விட நீங்கள் வியர்க்க உங்களுடைய மஹல்லாவில் சொல்வதுதான் உங்களுக்கு பெட்டர். அதுதான் சமூக ஒற்றுமை. நிர்வாகியை வேறு பள்ளி தேடி போகிறார். யாரும் தவறாக எடுத்தாலும் சொல்லித்தான் ஆகவே, சொல்லிவிட்டேன். ஸ்ரீலங்காவில் காபத்துல்லா இல்லை, மஸ்ஜித் நபவியும் இல்லை, மஸ்ஜித் அக்ஸாவும் இல்லை. உங்களுடைய மஹல்லாவில் வியர்வை வடிகிறது என்றால் பணம் போட்டு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, அந்த பேங்க்ல இத்தனை லட்சம், இந்த பேங்க்ல இத்தனை கோடி, கொஞ்சம் இலக்கினால் உங்களுடைய மஹல்லாவுக்கும் ஏசி போடலாம். ஏசியில் தொழுவதால் 100 மடங்கு நன்மை பெருகும், ஏசியில் தொழுதால் 70 மடங்கு நன்மை கூடும். இல்லை, ஏசியில் சுகமாக சொல்பவரை விட வியர்வை வடித்து உஷ்ணத்தில் சொல்லக்கூடியவர் அல்லாவின் பார்வையில் தியாகி. எந்த அளவு தியாகமும், எந்த அளவு சிரமமும், எந்த அளவு நெருக்கடியும், எந்த அளவு வியர்வையும் இருக்குமோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்றவாறு கூலி கிடைக்கும். இங்கே சொல்லுதான் கொஞ்சம் கூலி டிஃபரெண்டாக சான்ஸ் இருக்கிறது. ஏசியிலே சுகமாக சொல்வதனால் எங்களுக்கு சொர்க்க காட்சி முன்னால் வராது. தவறாக சொல்லவில்லை, டெய்லி போவது தவறு என்பதை ஊண்டி சொல்கிறேன். அதிலே இன்னொரு பிரச்சனை வருகிறது தெரியுமா உங்களுக்கு? வெளியில் இருக்கின்ற எல்லோரும் போய் அங்கே நிறைந்து மஹல்லாவாசிகளுக்கு இடமில்லாமல் பலாய் வந்த சம்பவங்களும் இருக்கிறது. வெளியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் போய் அந்த மஹல்லாவிலே போய் நிறைந்து, ஒரு மஹல்லாவே அல்ல, குறிப்பிட்டு சொல்லவில்லை, எத்தனையோ மஹல்லாக்களிலே வெளியிலிருந்து போய் அந்த ஏசிக்கும், அங்கிருக்கின்ற ரிலாக்ஸுக்கும், அங்கிருக்கின்ற என்வாரன்மெண்ட்டுக்கும், அங்க தொழுகிற மாதிரி இருந்துச்சு. அல்ல சந்திர மண்டலத்திலே மஸ்ஜித் கட்டினாலும் மஸ்ஜிதில் இபாதத் நடந்தால்தான் அல்லாவிட மதிப்பு. குடிசை, ஓலை குடிசையால் மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது, தொழுகை நடக்கிறது. டயமண்டால் ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டிருக்கிறது, அங்கு தொழுகை நடக்கவில்லை என்றால் அல்லாவுடைய பார்வையில் பரக்கத்துக்குரிய ரஹ்மத்துக்குரிய இடம் அந்த ஓலை குடிசை மஸ்ஜித். டயமண்டால், கோல்டால், தனி சங்கத்தால் பள்ளி கட்டி ஒருவரும் தொழாவிட்டாலும் அல்லாவுடைய பார்வையோடு மின்னாது. மஸ்ஜிதே கட்டப்படவில்லை, டெசர்ட்டிலே, பாலைவனத்திலே சில ஆப்பிரிக்க கண்ட்ரி மக்கள் தொழுகிறார்களே, ஆப்பிரிக்க கண்ட்ரியுடைய மஸ்ஜிதுகளை கொஞ்சம் சேர்ச் பண்ணி பாருங்கள். டெசர்ட், பாலைவனம், பாலைவனத்திலே தொழுதால் அந்த இடம் மக்களுக்கு வழக்கமாக அல்லாவுக்கு மின்னும் பிரகாசிக்கும். தனி தங்கத்தால் கட்டப்பட்ட மஸ்ஜித் மூடப்பட்டிருந்தால் கண்ணியமானவர்களே மலக்குமார்கள் இபாதத் செய்வார்கள். நம்முடைய உலகத்தில் கட்டப்படுகின்ற இடம் மலக்குமாருக்கு அல்ல, நமக்கு. மலக்குமார் எந்த நேரமும் இபாதத்து தான். எனவே இதை கொஞ்சம் மாற்ற வேண்டும். குறிப்பாக நிர்வாகிகள் முன்சப்பில் சொல்ல வேண்டும்.
இந்த மஸ்ஜித் நிர்வாகி அல்ல, இந்த இடத்தில் எத்தனையோ மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் இருப்பீர்கள். இந்த ஆடியோவை முழு உலகத்திலிருந்து எத்தனை பேர் கேட்கலாம். உங்களுடைய மஸ்ஜிதிலே முன்சப்பை நிறைக்க வேண்டும் நிர்வாகிகள். நீங்கள் அங்கே கேட் கீப்பராகவும் சின்ன பிள்ளைகளை பின்னால் புறம்பால் அடித்து விரட்டுகின்ற ஒற்றராகவும் அல்லது அவரை முன்னால் போங்கள் பின்னால் போங்கள் இடத்தை நிறையுங்கள், எல்லோருக்கும் கண் இருக்கிறது, முன்னால் வருவார்கள், நீங்கள் காட்டிக் கொடுக்க தேவையில்லை. கண்ணியமானவர்களே, எத்தனை மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் 29 நாளும் 23 ரக்காத் வீதம் தராவி பூர்த்தியாக தொழுதோம் இமாம் ஜமாத்தோடு. எத்தனை பேர் 9 கியாமுல் லைலையும் தொழுதோம். முதலாவது நிர்வாகிகள். உங்களுக்கு என்ன நிர்வாகம் கைக்கு கிடைத்தா சொர்க்க சர்டிபிகேட்டா? இல்லை, நீங்கள் தான் முன்சப்பில் தர வேண்டும். மன்னிக்க வேண்டிய தவறாக இருந்தாலும் இந்த மஸ்ஜித் எனக்கு தெரியாது, நான் நோம்பில் எந்த அமலுக்கும் இங்கு வரவில்லை. சில மஸ்ஜித் இருக்கிறார்கள், அவர்கள் தொழுகையில்லை. அவருடைய வேலை உலமாக்களை பயானுக்கு கூட்டிக் கொண்டு வருவது. பயானுக்கு அழைப்பால் அவர் தர மாட்டார். அந்த ஆளின் பயான் பண்ணுவார். என்ன நபியவர்கள் கால் வீங்க தொழுதார்கள், கால் வடிக்க தொழுதார்கள். இவரை பயானுக்கு கூப்பிட்டவரே தொழாமல் கூட்டுவதில் உட்கார்ந்து சின்ன பிள்ளைகளை அங்கமிங்க விளட்டிக் கொண்டிருக்கிறார். என்ன இது? யாரை ஏமாற்றுகிறோம்? நீங்கள் தவறாக எடுக்க மாட்டீர்கள். உள்ளத்திலே தூய்மை உள்ளவர்களாக இருந்தார். பயானுக்கு பின்னால் போய் இல்ல அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு சொல்லி உங்களுடைய ரமலானுடைய அந்த அமல்கள்ல எனக்கு தரவானும். நீங்க எல்லாரும் பாவம். நான் எனக்கு அமல் செஞ்சு கொள்றேன். நீங்க என்னுடைய குறையை பேசி உங்களுடைய கியாமுல்லை ஒரு 3 நாளுடைய கியாமுல்லையிலே ஒரு 10 ஜுஸு நன்மைகளை எனக்கு தர வேண்டாம். நீங்கள் பாவம். சொல்ல வேண்டிய விடயம் சொல்லத்தான் வேண்டும். அன்பானவர்களே, அடுத்த பிழை ஷவ்வால் பிறை காண்பது, பெருநாள் பிறை காண்பது ஹலால் எல்லாம் ஹராமாக மாறுகின்ற பிறை அல்ல, ஹராம் ஹலாலாக மாறுகின்ற பிறை அல்ல. மாசாலை போடுற கண்டித்த ஃப்ரீடம். இப்படி நினைப்பதே ரமதான் நம்மிடமிருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்பது கிடையாது. மௌத்து வரைக்கும் இபாதத். இறுதியா சொல்லி முடிக்கிறேன். மௌத்து இபாதத்துக்கு டார்கெட் மௌத்து. 2 ஆயத்துக்களை ஓடுங்க. உங்களுடைய ரப்பை மௌத்து வரைக்கும் இபாதத் செய்யுங்கள். என்ன தெரியுமா? உங்களுடைய மௌத்து ஒரு இபாதத்தில் வர வேண்டும். ஒரு தனி கிதாபே இருக்கிறது, ஒரு புக் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிதாபுடைய பெயரே சுஜூதிலே மௌத்தாகியவர்களுடைய ஸ்டோரி அல்லது ஹிஸ்டரி, அவருடைய சரித்திரங்கள். சுஜூதிலே மௌத்தாகியவர்களுடைய, அவர்கள் மௌத்தானே, அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்களை பற்றி நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணுவது மற்றவர்களை உற்சாகப்படுத்த. அவர்களுடைய மௌத்தோடு அவர்களுடைய இஹ்லாஸ் முடிந்து விட்டது. மௌத்துக்கு பின்னால் மௌத்தாகிய நபர் ஹயாத்தோடு வந்து இஹ்லாஸை பாதுகாப்பது ஒன்று கிடையாது. மௌத்தானவர்களை பற்றி நலவுகளை பேச சொல்லியிருக்கிறார்கள் நபியவர்கள். எனவே சுஜூதிலே மௌத்தாகியவர்கள். நம்முடைய மௌத்து வரக்கூடாது லேப்டாப்புக்கு முன்னால், நம்முடைய மௌத்து வரக்கூடாது கேம் விளையாடிக்கொண்டு, நம்முடைய மௌத்து வரக்கூடாது மியூசிக் கேட்டுக்கொண்டு, நம்முடைய மௌத்து வரக்கூடாது பாட்டு படித்துக் கொண்டு, நம்முடைய மௌத்து வரக்கூடாது பாரிலே, நம்முடைய மௌத்து வரக்கூடாது கெசினோவிலே, நம்முடைய மௌத்து வரக்கூடாது கண்ணியமானவர்கள் தியேட்டரிலே, நம்முடைய மௌத்து வரக்கூடாது யாருடையாவது சண்டை பிடித்துக் கொண்டு, நம்முடைய மௌத்து வரக்கூடாது யாருடைய பலாயாவது கழுவிக்கொண்டு, நம்முடைய மௌத்து வரக்கூடாது யாரையாவது கேவலப்படுத்திக் கொண்டு, நம்முடைய மௌத்து வரக்கூடாது உள்ளத்திலே மற்றவர்களை பற்றி வஞ்சகத்தோடு, நம்முடைய மௌத்து வரக்கூடாது மனைவியோடு பலாயளித்த வண்ணம், நம்முடைய மௌத்து வரக்கூடாது சகோதர சகோதரிகளை துண்டித்த வண்ணம், நம்முடைய மௌத்து வரக்கூடாது பெற்றோரை அவாய்ட் பண்ணிய வண்ணம். 10 விடயங்களை சொன்னேன். 1000 விடயங்கள் இருக்கின்றன. 10ஓடு சுருக்கிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, எந்த பாவத்திலும் எந்த தவறிலும் எந்த அல்லாவுக்கு அல்லாஹ் விரும்பாத எந்த நிலைமையிலும் நம்முடைய மௌத்து வரக்கூடாதா? அதுக்கு ஒரே வழி, ஒவ்வொரு செகண்டையும் பயன்படுத்த வேண்டும். இறுதி கட்டத்தை அடைகிறேன், முடிக்க நினைக்கிறேன். ஒவ்வொரு செகண்டையும் அதுதான் சஹாபி வந்து கேட்டார், யார சூழல்லாம் பயனுள்ள யூஸ்ஃபுல்லான நல்ல பெனிஃபிஷியலான பயனுள்ள ஒரு அட்வைஸ் தேவை. லா யஸாலு லிசானுக ரத்பம் மின் திக்ரில்லாஹ். ஷார்ட்டான ஒரு அட்வைஸ், தங்கத்தண்ணியால் எழுத வேண்டிய அட்வைஸ் அல்லது தங்கத்தால் பொறிக்க வேண்டிய என்ன அட்வைஸ்? எல்லோருக்குமான அட்வைஸ். உன்னுடைய நாவு டங் எப்பொழுதும் எனி டைம், லா யஸாலு என்றால் நான் ஸ்டாப் எப்பொழுதும்
அல்லாஹ்வுடைய திக்ர் செய்து செய்து நனைந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய வாயில எச்சூற வேண்டும். ஆசையான இச்சையான விடயத்தை அரசியலான சாப்பாட்டை கண்டல்ல, உன்னுடைய வாய் எச்சூறிக்கொண்டே இருக்க வேண்டும். திக்ரால் அல்லாஹ்வுடைய திக்ரை செய்யும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ரை செய்யும்போது ஃபேவரட்டான ஒரு ஃபுட் இருக்கிறது, உனக்கு ஃபேவரட்டான ஒரு திக்ர் இருக்கிறது, திக்ரை முற்படுத்த வேண்டும். சாப்பிடும் முன்னாலும் திக்கு, சாப்பிடும் பொழுது திக்கு, சாப்பிட்ட பிறகு திக்ர் தானே. ஒவ்வொரு பிடிக்கும், ஒவ்வொரு தண்ணி மிடல், ஒவ்வொரு கவலத்துக்கும் அல்லாஹ் என்னுடைய அடியான் எனக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனக்கு ஒவ்வொரு சாப்பாட்டு பொடியும் திக்கரோடு தான் போக வேண்டும். இதுதான் இஸ்திகாமத். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் கண்ணியமானவர்களே, எப்படி முன்னோர்கள் மௌத்தாகினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இதே மிம்பரில் சொல்லி இருக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். குர்ஆனோடு தொடர்பு, குர்ஆனோடு மௌத்து. இன்னும் மகளிடம் 4000 குர்ஆன் முடித்திருக்கிறேன் மகள் இந்த வீட்டில் என்று சொன்னார். என்னுடைய தந்தை கடைசியாக சொன்னதுதான், இவ்வளவு குர்ஆன்களை சக்கராத்தை இலேசாகத்தான் முடித்தேன் என்று சொல்லி குர்ஆன் ஓதிக்கொண்டு தந்தை மௌத்தாகினார். இன்னும் ஒரு கண்ணியமானவர்களே, யாரு சஹாபாவுடைய பலனைகள் வந்திருக்கிறது. சதக்கா தான தர்மம் ரமதானில் மாத்திரம் அல்ல, இன்னும் ரமதான் வந்தும் சதக்கா ஜக்காத்துடைய வாசல்களை திறக்காத எத்தனை பேர் இருக்கிறோம். அன்பானவர்களே, ரமதான் வந்து செலவழிக்க மனசில்லையா, கொடுக்க மனசில்லையா, கொஞ்சம் நம்முடைய எக்கனாமிக்கல் சைடை கொஞ்சம் பயப்பட வேண்டும். அல்லாஹ் லொஸ்ஸாக்குவா நிச்சயமாக. ஏன் தெரியுமா? அதுவும் ஒரு மலக்குடைய துஆ, மலக்குடைய பத்துவா. ஒரு மலக்கு அவருடைய டியூட்டி ஒரு துவாவும் ஒரு பத்துவாவும் தான். அவர் அதை சும்மா ஒட்டோவாக சில மீன் வியாபாரிகள், சில மரக்கறி வியாபாரிகள், ஃப்ரூட்ஸ் வியாபாரிகள் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக் கொண்டு போவார்களே, இந்த மீன் இருக்கிறது, அந்த மீன் இருக்கிறது, இந்த மீன் இருக்கிறது என்று. அது போல அவருடைய வேலை அந்த துவா. செலவழிப்பவருக்கு, சதக்கா கொடுப்பவருக்கு, மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவருக்கு ஆட்சி முன்பிக்கன் ஹலபா அவர் துவா, யாரெல்லாம் நீ கொடுத்து கொண்டே இரு, செலவழிக்க செலவழிக்க நீ அவருக்கு பரக்கத்து செய், அதற்கு மாற்றீடாக கொடு. அடுத்த பத்துவா என்ன தெரியுமா? செலவழிக்காமல் பதுக்கி ஒழித்து வைத்து அவர் பூரிப்படைகிறார், இவ்வளவு பேலன்ஸ் அவ்வளவு பேலன்ஸ் இவ்வளவு பிரபத்தி என்று செலவழிக்காமல் இறுக்கி கஞ்சத்தனம் காட்டுகின்றவரை லொஸ்ஸாக்கு. இந்த லொஸ்ஸாகி எத்தனையோ பேர் வட்டியால், கிரெடிட் கார்டால், பொய்யால், வஞ்சகத்தால், இல்லீகலால் எல்லாம் லொஸ்ஸாகி இருப்போம். அதே போல மடக்குடைய பத்துவாவாலும் லொஸ்ஸாகி இருப்போம், கஞ்சர்களாக இருந்து. காரூனுடைய பணம், அதற்கு எக்ஸாம்பிள் மன்னிக்க வேண்டும், செலவழிக்கப்படாத நல்ல வழிகளிலே செலவழிக்கப்படாத பணம் ஓனரோடு சேர்ந்து பூமிக்குள் போனது. அன்பானவர்களே, இது சொல்லப்பட வேண்டிய விடயம். மௌத்து வரைக்கும் சதக்கா. யார் சொல்லியா ரவியோசன் சாபாக்கள் சக்கராத்துக்கு போகும்போது யார் சொல்ல முழு ப்ராப்பர்ட்டியை சதக்கா செய்யவா? சக்கராத்தை பார்த்து முழு கடைசியில் முழு ப்ராப்பர்ட்டியை சதக்கா செய்யவா? ரெடி? ஏன் வாழ்க்கையில டெய்லி சதக்கா, டெய்லி சரி உள்ளவங்களுக்கு உதவி, ஜக்காத்திலே பேணுதல் இல்லை, வேண்டாம். 1/3 மேக்சிமம், 3இல் 1 பகுதி போதும். 2/3 நீங்கள் வைக்க வேண்டும் உடைய பிள்ளைகளுக்கு. வழிகாட்டினார்கள். கண்ணியமானவர்களே, மௌத்து வரைக்கும் சதக்கா, சக்கராத்திலே குர்ஆன். எத்தனை பேர் சக்கராத்திலே தொழுகை, சக்கராத்திலே கண்ணியமான மலக்குமாரி வெல்கம் பண்ணி மௌத்தாகிறார்கள். இஸ்திகாமத், மௌத்து வரைக்கும் இபாதத் என்றால் ஒரு இபாதத்திலே மௌத்தாக வேண்டும். ஒரு விடயத்தை முடிச்சு இறங்கி இருக்க வேண்டும். ஒரு 2-3 நிமிடங்களுக்கு நீங்கள் தர வேண்டும். அண்மையிலே பனு இஸ்ராயீல் சம்பவம் அல்ல, மௌத் என்பதை நான் சொல்கிறேன், உறுதியான விடயம். சஹாபாக்களுடைய சம்பவம் அல்ல, ஹிஜ்ரி 1444ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். ஒரு பெரிய பள்ளியிலே, ஒரு தீனுடைய சபையிலே ஒரு வயசாளி மௌத்தாகினார். மிகவும் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக என்னோட முகப்பத்தான ஒருவர். அவர் மஸ்ஜிதிலே மௌத்தாகினார். அவருடைய மௌத் அப்படி வந்ததற்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அவர் யார் தெரியுமா? அவருடைய பெயர் கூட எனக்கு தெரியாது. முகமது போட்டோவில் பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு 8 அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அவருடைய எம்பிஷனை பாருங்கள். இதுதான் எம்பிஷன், இதுதான் டார்கெட். ஹதரத் என்று ஓடி வந்து பேசுவார். ஹதரத் ஒரு வைராக்கியம் வச்சிருக்கிற துவா செய்ய. என்ன வைராக்கியம்? ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற எல்லா மஸ்ஜிதுகளிலும் சொல்ல வேண்டும். 10 வருடம் 8 வருடம் எனக்கு காலம் ஞாபகம் +8 years. அப்பொழுது சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்பொழுது கொழும்பில் இருந்து டார்கெட்டை ஆரம்பித்திருக்கிறேன் மிஷன் முடிக்க. அந்த கொழும்பில் இருந்து ஆரம்பித்து அப்பொழுது சொன்னார் 45வது அல்லது 48 பள்ளிகளிலே கொழும்பில் தொழுது விட்டேன். ஒரு நாள் கண்டேன் கடுவலை, இன்னும் ஒரு நாள் கண்டேன் வெள்ளவத்தை,
இன்னும் ஒரு நாள் கண்டேன் அவிசாவலையில், இன்னும் ஒரு நாள் கண்டேன் ஜமட்டகுடையில், இன்னும் ஒரு நாள் கண்டேன் பொரல்லையில். ஏந்த மனிதன் சுத்தி சுத்தி யாரிடமும் கையேந்த போகவில்லை. எந்த மசிதிற்கு கூட வருகிறார்கள் கிவு நின்று தள்ளி கேட்பதற்கல்ல. அல்லாஹ்வுடைய உதவியினால் எத்தனையோ ஹஜ் முடித்தவர். எம்பிஷன் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய எல்லா மாளிகைகளிலும் சொல்ல வேண்டும். என்ன இன்கம், என்ன வருமானம் தெரியாது, எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாது. எந்த அளவு கேள்விப்பட்ட ஐடி அட்ரஸ் இருந்தது, ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸில் அவருடைய ரிலேட்டிவே இல்லையாம். அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய அடியார். கொழும்பு பெரிய பள்ளியிலே மஸ்ஜிதிலே ஒரு தீனுடைய சபையிலே ரூபு பிரிந்தது. எங்க மௌத்தாக போகிறோம், எங்க மௌத்தாக? 7 ஸ்டார்லே, 5 ஸ்டார்லே, ஏசி ரூமிலே, பேங்காக்லே, சிங்கப்பூர்ல, மடகஸ்கரில மௌத்தாகங்கள் பரவாயில்லை, ஹராம் செய்யாமல் திக்ரோடு குர்ஆனோடு திலாவத்தோடு. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் மூலம் அடைந்த பயிற்சிகளை மௌத் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. மௌத்தையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விவாதத்திலே மாற்றி அமைப்பானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைமக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின்கள் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், ரமதானை தந்தாயா அல்லாஹ், பல அமல்களை செய்தோம் யா அல்லாஹ், பலஹீனமான அமல்கள் யா அல்லாஹ், குறைபாடுள்ள அமல்கள் யா அல்லாஹ் மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுடைய குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. தொழுகைகளை, குர்ஆன் திலாவத்துகளை, சதகாக்களை, திக்ர்களை, அதே போன்று நம்முடைய ஸலவாத்துகளை, சஹர் இஃப்தாருடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாம் ஏற்பாடு செய்த இஃப்தாருடைய அந்த சேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக. மக்களுக்கு செய்த உதவிகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ரமதானிலே ரஹ்மத், மக்ஃபிரத், இத்துக்கும் நன்னாரை பெற்ற கூட்டத்தில் நம் மனிதர்களை சேர்த்தருள்வாயாக. எதிர்வருகின்ற பெருநாளை ஒற்றுமையாக்கி வைப்பாயாக, சுபீட்சமாக்கி வைப்பாயாக. எப்படி இந்த ரமதானை நிம்மதியாக கழித்தோமோ யா அல்லாஹ், கியாமத் நாள் வரைக்கும், குறிப்பாக நமது நாட்டிலும் முழு உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும், முஸ்லிம்கள் வாழ்கின்ற எல்லா பகுதிகளிலும் இந்த சமாதானத்தை, சாந்தியை, நிம்மதியை ஏற்படுத்துவாயாக. எந்தெந்த நாட்டிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டங்களை போற்றி வைப்பாயாக. எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவாயாக, கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக, நோய்களுக்கு ஷிபாவை தருவாயாக, எங்களுடைய கஷ்டங்களை போக்குவாயாக. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்களுடைய குழந்தைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பாயாக. குடும்ப உறவுகளை பேணி நடக்க கிருபை செய்வாயாக. சமூகத்தோடு ஒற்றுமையாக நடக்க கிருபை செய்வாயாக. எல்லோரை பற்றியும் உள்ளத்தில் நல்லெண்ணம் உள்ளவர்களாக நம்முடைய ரூஹ் பிரிய கிருபை செய்வாயாக. நல்லெண்ணம் சக்கராத்தில் நம்முடைய முகத்தை அழகுபடுத்தும் யா அல்லாஹ்.